திஸ் இஸ் முகமது இத்ரீஸ் ஃப்ரம் மண்வாசனை. இப்போ நம்ம திரும்பக்கோட்டையில் பாளையங்கோட்டை பஞ்சாயத்தில் புதுக்குடியில் இருக்கோம். புதுக்குடியை பொறுத்தவொன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போய் கேளுங்க, திரும்பக்கோட்டை, கீழக்குறிச்சி, எந்த இடத்துல கேளுங்க புதுக்குடி பற்றி தெரியும். அதனால தான் பேர் புதுக்குடி. ஸோ ரொம்ப புதுசாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய லேண்டு, கிட்டத்தட்ட 17 ஏக்கர், 42 மா. ஸோ அந்த இடத்த பார்க்கலான்னு இருக்கோம். ரொம்ப டிமாண்டான ஏரியா. இந்த ஏரியாவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு தெரியும், சுற்றி காமி அந்த இடத்துல பாருங்கள், தென்னை மரம், ஏகப்பட்ட தென்னை மரம் இருக்குது. கிட்டத்தட்ட காமிச்சானே, கிட்டத்தட்ட தென்னை மரம், ஏகப்பட்ட தென்னை மரங்கள் இருக்கு. ஸோ அந்த தென்னை மரத்தை அப்படி காமி. மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். நல்லா கேக்குது. ரொம்ப டிமாண்டான மரங்கள்லாம் சொல்லுவாங்களா, என்னென்ன மரங்கள்? செம்மரம் முக்கியமா தான் அதிகமா பார்த்துருக்கோம். செம்மரம் தான் அதிகமா கடத்துவானுங்க. யானை தந்தத்தை கடத்துறானுங்களோ இல்லையோ இதை கடத்துவாங்க. செம்மரம் இருக்குது. செம்மரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைட்லாம் செம்மரம் அதிகமா நிக்கிற. அப்புறம் வேங்கை மரம், இந்த நிக்கிறதுல வேங்கை மரம். மேல இது பண்ணி மேலே காமி. அதுக்கு நீங்க அப்படி தூக்காம அந்த டாக் இந்த இடம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். செம்மரம் மட்டும் இல்லை, வேங்கை மரம், மகோக்கனி மரம். மகோக்கனி மரம்னா இந்த படகுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, படகுக்கெல்லாம் அதெல்லாம் கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட 22 அப்படி சுத்தி காங்க வச்சான். 20 ஓட்ட போறோம். خالق الإنسان ربي بارئ الأكوان إلهي ليس لك مثيل كل عجز عن التمثيل خلقتني من عدم إلى وجود சரியான இடம். விவசாயம் நிலமா இருக்கு. எப்படி மாத்தி வச்சிருக்காங்க பாருங்க. நஞ்சையா மாத்தி வச்சிருக்காங்க. மிகப்பெரிய உழைப்பு நடந்திருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, எல்லாமே ட்ரிப் இரிகேஷன், நியூ டெக்னாலஜி ட்ரிப் இரிகேஷன். இந்த வயரங்க இந்த ட்ரிப் இரிகேஷன்லாம் பாருங்க. ஒவ்வொரு عليه صلاة الله عليه بركات الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله. இந்த பாருங்க ட்ரிப் இரிகேஷன், கிட்டத்தட்ட ட்ரிப் இரிகேஷன் காமி. சோ கிட்டத்தட்ட இதுக்கு காஸ்ட் மட்டுமே எனக்கு அங்கனே பாருங்க. சோ கிட்டத்தட்ட இதுக்கு காஸ்ட் மட்டுமே 2 லாக் இருக்கு. சோ கிட்டத்தட்ட இந்த ட்ரிப் இரிகேஷன் பார்த்தா இதுக்கு காஸ்ட் மட்டுமே 2 லாக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நீங்க புதுசா வாங்குறவங்க கூட என்ன பண்ணலாம், வாங்கிட்டு அப்படியே பயன்படுத்திக்கலாம். சோ எந்த பழுது இல்ல, அதுக்குள்ள எல்லா செட்டப்பும் அதுல இருக்காங்க அப்படியே. பச்சை இந்த ஏரியா இப்படி திரும்பி இந்த பாதை எப்படி திரும்பி அந்த பாதை أدعوك إلهي I'm calling your name أدعوك إلهي. இந்த மரம் இருக்கே, இது செம்மரம்ங்கற செமையான மரம் சொல்றதா யாருமே. இதெல்லாம் அந்த செம்மரம் யானை தந்தத்தை கடத்தானோ இல்லையோ இத கடத்திறானோ. ஆனா நம்ம ஊர்ல இதுக்கு நமக்கு தெரியாம இதோட அருமை பரிமாணம் தெரியாம தான் அவங்க நடந்துல. இந்த இடத்துக்கு இந்த இடத்தை வாங்கி சொன்னா உங்களுக்கு இது பெனிஃபிட். அத்தனை மரங்கள் இருக்கு நீங்க நினைச்சா. செம்மரம் மகோகனி மரம் பழ யூஸ் பண்றது, செம்மரம், அப்புறம் வேங்கை மரம், இந்த மாதிரி நிறைய மரம் முக்கியமா ஒன்று இருக்கு. உள்ள வாங்க பாப்போம். رب العالمين يا رحمن يا இதுல சில பேச முடியல. எனக்கு உங்களுக்கு நகைச்சுவையா கொண்டு போகணும் ஆசை. அது வரலாம் முடியும். لا إله إلا الله محمد رسول الله عليه போயிட்டு இருக்க அந்த பாதையில போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு கேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கேட் சொல்லுங்க. இது அதுல அந்த சைடுல இருக்கு. அந்த கேட்ல இருந்து இந்த இடத்தோட இன்னொரு ஏரியா ஆரம்பிக்குது. 22 மா. محمد رسول الله عليه صلاة الله عليه بركات الله لا إله إلا الله
மச்சான் உங்கள்ட்ட ஒரு டவுட்டு. கேளு மச்சான். இப்போ இது 22 மா இல்லை 9 குளம் இருக்கு. ஆமா 9 குளம் இருக்கு. 9 குளம் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கல்ல? ஆமா ஃபுல்லா பார்த்தேன். 9 ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. எத்தனை 9 குளம் இருக்கு? பெரிய பெரிய குளம். பெரிய பெரிய குளம். இதில் வந்து 9 குளம் இருக்கு. இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா? ஏன் யோசிக்க மாட்டாங்க கேட்குறீங்க? என்ன கேள்வி இதுக்காக கேட்குறீங்க? இது எப்படின்னா ஃபுல்லாக குளம் தான். ஆமாம். முன்னாடி 22 ஏக்கர் தென்னந்தோப்பு, மகாகனி, செம்மரம் எல்லாம் இருக்கு. ஓகே, தோப்பா இருக்கு. அடுத்து 22 மா ஃபுல்லாக குளமா இருக்கு. ஆமாம். இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அப்படி வந்து தூக்குறதா இருந்தாலும் மண் அடிக்கணும். பெரிய செலவாகும். பெரிய செலவாகும். என்ன இதை வந்து நம்ம வந்து குழம்பிருச்சு. இவ்வளோ நேரம் அந்த குரலுக்கு சொந்தக்காரவர் நான் தான், மண்வாசனை முகமது இத்ரிஸ். ஸோ இப்போ இந்த வீவிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். எண்டு மீன்ஸ் என்னோட எண்டு, இதுக்கு எண்டே இல்லைங்க. அவ்வளோ சூப்பரான இடம். ஸோ என்னை சுற்றி பார்க்குறீங்களா நிறைய மரங்கள், அதுதான் நான் சொன்னல அங்கே வந்து பாருமா அங்கே வந்து பாருமான்னு சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி பாருங்கள் வரிசையாக இருக்கா? இந்த என் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது ரைட் சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பர்மா தேக்கு. பர்மா போல் வருமா? நம்ம ஊரில் இந்த இட்லி குருமா போல் வருமாங்கிறத விட அந்த பர்மா போல் வருமா தாங்க உண்மையான வசனம் நான் நினைக்கிறேன். ஸோ பர்மா தேக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குங்க. அதை நான் சொல்லி மாற தேவையில்லை, நான் சுற்றியே காமிக்கிறேன் பாருங்களேன். உண்மையான ஊர் சுற்றுறது இதாங்க. ஊர் சுற்றுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பதிலாக